சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒருவரை அழிப்பதற்காக 2 பெண்கள் போகக்கூடாத இடத்திற்கெல்லாம் போய் செய்து கொண்டு இருக்கிறார்கள். தேவையில்லாத விஷயத்தை நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். தேவையில்லாத விஷயத்தை செய்து மற்றவருடைய வாழ்க்கையை அழிப்பதில் அவர்களுக்கு ஒரு ஆனந்தம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தங்கமே? ஒருவனுடைய வாழ்க்கையை கெடுப்பதில் என்ன ஒரு ஆனந்தம்? நீயே சொல். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நன்றாக இருந்து விடுவாயா? உனக்கு தேவையானதை நீ தெய்வத்திடமிருந்து பெற்றுக்கொள்வாயா? அதற்காக அவனவன் தேவையில்லாத விஷயத்தை செய்து கொண்டு இருக்கிறான். என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நீ யாருக்கும் எந்த துரோகமும் செய்தது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காலமும் எல்லோருக்கும் நல்லதுதான் நினைத்திருக்கிறாய். உன்னால் மற்றவர்கள் வாழட்டும், நல்லது நடக்கட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும். நம்மளைப் போலத்தானே ஒவ்வொருவரும் வாழ்க்கை கஷ்டப்படுகிறார்கள் என்பது எல்லாமே, ஒவ்வொரு விஷயமுமே எல்லோரும் நீ நினைத்து கொண்டு இருப்பாய். ஆனால் உனக்கே சில துரோகத்தை செய்யும் பொழுதுதான் எனக்கே தாங்க முடியவில்லை. சரி, அதெல்லாம் விடு. இதிலிருந்து நான் உனக்கு ஒரு வழியை சொல்கிறேன். உன் பக்கத்தில் இருப்பவர்கள் தான் இந்த வேலையை செய்கிறார்கள். குடும்பத்தோடு அந்த இடத்தை விட்டு நீங்கள் போக வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்காக அவர்கள் தவறான ஒரு பாதையில் பயணம் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, தான் செய்வது தனக்கே திரும்பிவிடும் என்பது. எவன் ஒருவன் கெட்ட விஷயத்தை பற்றி யோசிக்கிறானோ, கெட்ட விஷயம் மற்றவனுக்கு நடக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ, அது அவனுக்கே அது திரும்பும் என்ற நிலைமைக்கு வரும் என்பதை மறந்து விடுகிறான். காலம் முழுவதும் யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் தெய்வமானது அவ்வளவு சுலபமாக தவறு நடக்க விட்டுவிடாது. அவன் தவறு செய்திருந்தால் தவறு நடக்கும். ஆனால் நீ யாருக்குமே தவறு செய்யவில்லை. உனக்கு எப்படி தங்கமே தவறு நடக்கும்? செய்பவனுக்குத்தானே தவறு நடக்கும். அதை அவன் மறந்துவிட்டு போகக்கூடாத இடத்திற்கு போய் தேவையில்லாத விஷயங்கள் செய்கிறான். உன் காலடி மண்ணை எடுக்கிறான். உனக்கு தேவையில்லாத குப்பைகள் போடுவதை எடுத்து தேவையில்லாத விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறான். இதெல்லாம் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு விதத்திலும் உனக்கு வேலை செய்யாது என்பதை மறந்துவிட்டானோ என்னவோ. நீ என்னுடைய கைப்பிடியில் இருக்கிறாய். காலம் முழுவதும், இன்றல்ல என்றுமே என்னுடைய கைப்பிடிதான். இதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு தேவையல்ல. காலம் முழுவதும் என்னுடைய கைப்பிடியில் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தவறான ஒரு விஷயம் நடக்காது. நம்பிக்கையோடு இருங்கள். போக போக ஒவ்வொன்றாக புரிய ஆரம்பிக்கும் உனக்கே. உன்னுடைய வாழ்வில் என்னென்ன செய்தார்கள். சில நேரத்தில் உன் குடும்பத்தில் சில சண்டைகள் வருகிறது. அதற்கு காரணம் அவர்கள் செய்யும் விஷயம்தான். சம்பந்தமே இருக்காது, ஆனால் சில சண்டைகள் வரும். அதற்கு காரணம் அவர்கள் செய்யும் சில விஷயங்கள். சண்டையோடு முடிகிறது என்று நினைத்துக்கொள் தங்கமே. சண்டை போடுகிறான் ஒருவன், ஆனால் அவன் திடீரென்று வந்து உன்னிடம் பேசுகிறான் என்றால் அவன் கொடுக்கும் எந்த ஒரு பொருளையும் வாங்காதே. அவனை உன் வீட்டுக்குள் சேர்க்காதே. நீயும் அவனுக்கு எந்த ஒரு பொருளையும் கொடுக்காதே. அவனும் உனக்கு எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் வாங்கவும் செய்யாது. சண்டை போடுவான், திடீரென்று வந்து பேசுகிறான் என்றால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் எதுவும் கிடையாது. சண்டை போடுவானாம், ஆனால் திடீரென்று வந்து பேசுவானாம். இதில் என்ன இருக்கிறது சொல் பார்க்கலாம். எல்லாமே ஒரு காரணத்தோடு தான். காரணத்தை புரிந்து கொள்பவன் வாழ்க்கையில் பல பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறான். காரணத்தை புரிந்து கொள்ளாதவன் பல பிரச்சனையில் அவன் மாட்டி தவிக்கிறான். ஒரு விஷயம் நடக்கிறதா, அதனுடைய காரணத்தை தெரிந்து கொள். அதனுடைய வழி என்னவென்பதை தெரிந்து கொள். தேவையில்லாமல் யாருடைய பேச்சிலும், ஒரு வித்தியாசமான பேச்சிலும் மாட்டிக்கொள்ளாதே. அது உனக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தான் உருவாக்கும். நல்லது நடக்க வேண்டும், பல மாற்றங்கள் உருவாக வேண்டும் என்றால் சுற்றி இருக்கும் சிலருடைய மிருக குணத்தை தெரிந்து கொள். பாதுகாப்பான இடத்தில் தான் இருக்கிறோம், நமக்கு எதுவுமே நடக்காது என்று தைரியத்தில் யார் கொடுக்கும் பொருளையும், அதாவது முக்கியமாக சண்டை போட்டுக்கொண்டு விட்டு திடீரென்று நன்றாக பேசும் ஒரு நபரை நம்பாதே. உன் தெருவில் இருப்பவர்கள் எல்லாம் உன்னை மிகவும் கவனிக்கிறார்கள். குடும்பத்தில் இருக்கும் ஒரு செய்தியை கூட வெளியில் கசிய விட மாட்டேன் என்கின்றாய். அதனால் அவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்கிறது, உன் குடும்பத்திற்குள் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கெல்லாம் எப்பொழுதும் இடம் கொடுத்து விடாதே.
காலப்போக்கில் எல்லாமே உனக்கு பிடித்ததாக நடக்கும். ஒவ்வொரு காலகட்டமும் உனக்கு நான் இருப்பேன். சதா சர்வ காலமும் உனக்கு நிம்மதியை கொடுத்து, பல வளங்களை கொடுத்து, பல நல்ல விஷயங்களை கொடுத்து வாழ வைப்பேனே தவிர, ஒரு நாளும் உன்னை தோற்று போகவோ உன்னை காயப்படுத்தவோ நான் அனுமதிக்கவே மாட்டேன். சிரித்து கொண்டே இரு. எப்பொழுதும் உன் வீட்டு வாசலில் என்னுடைய கண்ணை மாட்டி வைத்துவிடு. எப்படி தெரியுமா? நிலைவாசலில் எப்பொழுதுமே என்னுடைய கண் இருக்கும் படத்தை உன் நிலைவாசலுக்கு மேலே ஒட்டி வை. அது கண் திருஷ்டி, தீய எண்ணத்தோடு வருபவர்கள், தீய சக்தி எதையும் என்னுடைய கண்ணானது அண்ட விடாது. என்னுடைய கோவிலிலேயோ இல்லை வேறு இடத்திலேயோ என்னுடைய கண்ணை நீ பார்த்தாய், என்னுடைய கோவிலில் என்னுடைய கண்ணானது உனக்கு நிச்சயம் கிடைக்கும். மற்றபடி வேறு எந்த இடத்தில் கிடைத்தாலும் என்னுடைய கண் மட்டும் இருக்கும் படத்தை வாங்கி நிலைக்கு மேலே உன் வீட்டு வாசல் நுழையும் இடத்தில் நிலைக்கு மேலே ஒட்டிவை. அது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கண் திருஷ்டி, இது மாதிரியான தீய விஷயங்களை செய்து கொண்டு வருபவர்கள் எல்லாம் வீட்டுக்குள் விடாமல், எந்த ஒரு தவறும் உன்னுடைய நிலைவாசலை தாண்டி வரவிடாமல் நான் பார்த்து கொள்வேன். வெளியில் நடக்கும் சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் பார்த்து இரு. சிரித்து பேசுபவர்கள் நல்லவர்களும் அல்ல, கடினமான வார்த்தைகளை கொடுப்பவர்கள் கெட்டவர்களும் அல்ல. யாராக இருப்பினும் நீதான் கொஞ்சம் சுதாரிப்போடும் எப்பொழுதும் தெளிவோடும் நடந்து கொள்ள வேண்டும். பொறுமையோடு இருந்தால் அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம். அவசரப்படும் பொழுதுதான் வாழ்க்கையில் நீ தோற்று போகிறாய். கடினமான காலகட்டம் இனிமேல் உனக்கு வராது. இதற்கு முன்பு உன் வாழ்வில் நடந்த சில விஷயங்களானது தவறாக இருக்கலாம். ஆனால் இனிமேல் வரும் ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தான் உண்டாக்கி தரும். இந்த சாய் உனக்காகவே இருப்பேன். சதா சர்வ காலமும் உனக்கு தேவைப்படும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் வளங்களையும் உனக்காக பெற்று தருவேனே தவிர, உன்னை கண் கலங்கவோ உன்னுடைய வாழ்க்கையில் தோற்று போகவோ ஒரு கணமும் விடமாட்டேன். சிரித்து கொண்டு சந்தோஷமாக சிறப்பாக வாழ்க்கையை நடத்த பழகிக்கொள். எதுவாக இருந்தாலும் இந்த சாயின் கையில் ஒப்படைத்து விட்டோம். சாய் நம் வாழ்க்கையில் இருக்கிறார், எல்லா விதத்திலும் உதவி செய்வார் என்று நம்புங்கள். நல்லது நடக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருப்பேன். இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இன்று உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காதது போல நடக்கிறது என்றால், நாளை உனக்கு பிடித்தது போல நடக்கும். எப்பேறுபட்ட விஷயமாக இருப்பினும் என்னுடைய கையை மீறி உன்னுடைய வாழ்க்கைக்குள் வராது. நிச்சயம் நல்லது நடக்கும். சகல சௌபாக்கியங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ நிச்சயமாக நான் துணை இருப்பேன். எப்பொழுது உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.